ஸ்வயம் கோர்ஸ் ஜாயின் பண்ணுமா வேணாமான்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது இல்லையா? ஏன்னா இப்போது என்ன ரூல்ஸு ஏதுன்னு தெரியல. பட் 2024 பேட்சில் இருந்தே வந்து ரெக்கார்ட் நோட் சப்மிட் பண்ணலாம் அப்படின்ற சர்க்குலர் அஃபிஷியலாக தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியிலேருந்து வந்துருச்சு. இருந்தாலும் சில காலேஜஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து ஸ்வயம் கோர்ஸ் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கெலாம் போனீங்கன்னா ஸ்வயம் கோர்ஸ் எவ்வளோ முடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது ஒரு கிரெடிட் உங்களுக்கு. ஸோ அதனால் உங்களுக்கு அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு வேண்டாம், ரெக்கார்ட் நோட் மட்டும் எழுதினா போதும், இந்த டிகிரி சர்டிஃபிகேட் எனக்கு கிடச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரெக்கார்ட் நோட் தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. பட் ஆனாலும் இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணி வச்சுக்கிறது ஒன்றும் தப்பே கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணி போகிறீங்கன்னா swayam.gov.in அப்படிங்கிற வெப்சைட்குள்ளே நீங்கள் போங்க. அந்த வெப்சைட்குள்ளே போயிட்டு ஜஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்வயம் கோர்ஸ்க்கு ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போது வந்து உங்களுக்கு வேணும்னா எக்ஸாம் எழுதிக்கலாம், வேணாட்டி நீங்கள் எக்ஸாம் எழுதாமல் இருக்கலாம். இப்போ இங்கே ஷோ ஆல் கோர்சஸ்ன்னு இருக்குது இல்லையா? அப்படியே கீழே வந்துட்டே இருந்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க, ஷோ ஆல் கோர்சஸ்ன்றதை. அப்போ இந்த கோர்சஸ்க்கு கரெக்டாக போயிடுது. இங்கே பார்த்தீங்கன்னா சைன்இன் ரெஜிஸ்டர்னு இருக்கும். ஓகே, ரெஜிஸ்டர் பண்ணாதவங்க புதுசாக ரெஜிஸ்டர் பண்ண போகிறவங்க பண்ணிக்கோங்க. சைன்இன் ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணவங்க சைன்இன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஏன்னா இதில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த மெயில் ஐடி யூஸ் பண்ணி தான் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்க. அந்த மெயில் ஐடியை புதுசாக க்ரியேட் பண்ணுங்கள், இல்லை ஏற்கனவே இருக்கிற கூகுள் ஐடியை வச்சு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அந்த மெயில் ஐடிக்கு தான் எல்லா இன்ஃபர்மேஷனுமே வரும். நீங்கள் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ண லாஸ்ட் டேட்டு, கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு, என்றைக்கு எக்ஸாம்லாம் கூட இந்த ஸ்வயம் கோர்ஸில் நீங்கள் சைன்இன் பண்ணாவே எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். இதை பற்றின வீடியோ வந்து நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், எப்படி சைன்இன் பண்ணணும், எப்படி வந்து கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் எல்லாமே. அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கோங்க, சேனலில் செக் பண்ணிவிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா கோர்சஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்கமிங் கோர்சஸ் என்ன, ஆன்கோயிங் கோர்சஸ் என்ன அப்படிங்கிறது. ஆன்கோயிங் கோர்சஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ண முடியாது, ஏன்னா அந்த என்ரோல்மெண்ட் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க, அதுக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணணும், இல்லைனா க்ளோஸ் ஆகிடும். அப்கமிங் கோர்சஸ் இனிமேட்டு வரப்போகிற கோர்சஸ் எல்லாத்துக்கும் அட்மிஷன் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், என்ரோல் பண்ணிக்கலாம், உங்களை நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த 2023 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்குறீங்க, நான் இந்த ஸ்வயம் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டேன், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. 2023 ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் கம்பல்சரி ஸ்வயம் தான் திருப்பி எழுதி பாஸ் பண்ணோம். ஏன்னா 2024 தான் இந்த ரூல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க, ரெக்கார்ட் நோட் ரூல் அப்படிங்கிறதுனால. நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரெஜிஸ்டர் பண்ணுற போது நீங்கள் இங்கே இருக்கிற என்ன 2-3 கோர்சஸ்க்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கலாம். எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த கோர்சஸ்க்கு நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதலாம். எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து 1000 rupees பே பண்ணோம். இப்போ எப்படி எக்ஸாம் ஃபீஸ் 500 பே பண்ணுறோம் இல்லையா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு, பிஎட்க்கு, அது மாதிரி இதுக்கு 1000 rupees பே பண்ணி தான் நீங்கள் எக்ஸாம் அங்கே எழுதணும். ஏன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் அது, அதனால் நீங்கள் 1000 rupees பே பண்ணி எக்ஸாம் எழுதணும். அந்த எக்ஸாம் எழுதுறது இப்போ நமக்கு தேவையில்லை. எல்லா டைப்ஸ் ஆஃப் கோர்சஸும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த கோர்ஸ் மோட் அப்படிங்கும்போது அதில் ரெகுலர் கோர்ஸ் மோட் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா அந்த ரெகுலர் கோர்சஸ் மட்டும் வரும். இல்லை வந்து எல்லாமே அப்படின்னா எல்லா கோர்சஸுமே இங்கே இருக்கும். கோர்ஸ் டியூரேஷன்ன்றது ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு காலேஜில் சொல்லியிருந்தாங்கன்னா அதையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். கோர்ஸோட லாங்குவேஜு அது நம்ம வந்து இங்கிலீஷ் தான் அட்டன் பண்ண போகிறோம், ஸோ அந்த லாங்குவேஜை சூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம் டேட்டு கூட இங்கே கொடுத்துருக்காங்க, கோர்ஸ் எக்ஸாம் டேட்டு, க்ரெடிட்ஸு கூட இங்கே கொடுத்துருக்காங்க. இதன்னு நீங்கள் படிச்சிங்கன்னா இவ்வளோ க்ரெடிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் மெயின் முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரிங்கிறத சூஸ் பண்ணும்போது தான் நீங்கள் பிஎடா, டீச்சர் எஜுகேஷன் ப்ரோக்ராமு, இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக, லா ஸ்டூடெண்ட்டாக, இப்போ யாருங்க எல்லாருமே படிக்கிறாங்க. அதனால் நீங்கள் இதை கோர்ஸ் படித்து வைக்கிறது நல்லது. ஸோ நீங்கள் எதை சூஸ் பண்ணணும் அப்படின்னா டீச்சர் எஜுகேஷன் கேட்டகரியை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா அதில் என்னென்ன கோர்ஸ் வந்து இங்கே கொடுக்குறாங்கன்றது வந்துடும். ஓகே, ஸோ எந்த கோர்சஸ்லாம் நீங்கள் என்ரோல் பண்ணலாம், ஏற்கனவே இருந்த கோர்சஸ் என்ரோல்மெண்ட் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதும் இங்கே இருக்கும். இதில் ஏதாவது ஈஸியான கோர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் அதில் என்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. என்ரோல் பண்ணி வச்சுட்டு அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணுங்கள். அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணிட்டு டெஸ்ட் எழுதுங்க. இவ்வளோ தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா கோர்சஸ்லாம் யூடகோஜியோட ஃபவுண்டேஷன்ஸ் என்னன்றது நடத்துகிறாங்க. அது மாதிரி சதாத் விகாசா இதெல்லாம் நமக்கு தேவையில்லாதது.
ஸோ எந்த கோர்சஸ் வந்து நல்லா இருக்கோ அந்த கோர்சஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கோர்சஸ்க்கெலாம் பாருங்கள் எக்ஸாம் அதுக்குள்ளேயே எல்லாம் டேட்டும் முடிஞ்சிருச்சு, நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டிய டேட்டு. இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸாமை வந்து நீங்கள் எப்போ வேணாலும் எழுதிக்கலாம் கூட. இந்த செமஸ்டர் எழுதுகிறேன், அடுத்த தடவை எழுதுகிறேன் அப்படின்னு கூட நீங்கள் எழுதலாம். அசைன்மெண்ட் மட்டும் நீங்கள் ஆனால் சப்மிட் பண்ணியிருக்கணும். அதுக்கு தனி மார்க்ஸு, இதுக்கு தனி மார்க்ஸு. பாருங்கள் எவ்வளோ கோர்சஸ் இருக்குதுன்னு பாருங்கள். நீங்கள் எவ்வளோ கோர்சஸ் வேணாலும் ஈஸியாக கண்டெம்பரரி இந்தியா அண்ட் எடுகேஷன் ஏற்கனவே படித்த கோர்ஸு அந்த மாதிரி கோர்ஸை 2023 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் சேர்ந்துக்கலாம். அண்டர்ஸ்டாண்டிங் டிசிப்ளின்ஸ்லாம் உங்களுக்கு இல்லை. அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங் இருக்குது பாருங்கள். இது எல்லாமே இந்த இப்போது உடனே கொடுத்துருவாங்க. உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் ஈஸியாக இருக்கோ, ஐசிடி இன் எஜுகேஷன் கம்ப்யூட்டர் தெரிஞ்சவங்க அதை எடுத்துக்கலாம். உங்கள் சப்ஜெக்ட் ஸ்பெஷலைசேஷன்லேயே கூட எலக்ட்ரானிக்ஸ்னால் எலக்ட்ரானிக்ஸு பாருங்கள், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இந்த கோர்சஸ்லாம் கூட இருக்குது. பெடகாலஜி ஆஃப் செகண்டரி ஸ்டேஜு இது எல்லாமே இங்கே நமக்கு தெரிஞ்ச சப்ஜெக்ட்ஸாக இருக்கிறதா நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஈஸியான சப்ஜெக்ட் உங்களுக்கு எது ஃபீல் பண்ணுதோ அந்த சப்ஜெக்ட் நீங்கள் சூஸ் பண்ணி 8 வீக்ஸ் கோர்ஸ் இதெல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. 8 வீக்ஸ் கோர்ஸு, ஜூன் மந்த் எக்ஸாமு, எந்த டேட்டுன்னு கூட கொடுத்துட்டாங்க. என்ரோல்மெண்ட் என்றைக்கு என்ன ஆயிடுச்சு, February 28, எக்ஸாம் டேட்டு June 17. அப்போ இந்த June 17க்கு அதே மாதிரி 12th May வந்து அந்த எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து எண்ட் ஆகுது. எக்ஸாமை வந்து நீங்கள் அந்த ₹1000 கட்டணும்ல, அது 12th May முடியுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இதெல்லாம் பார்த்து நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த கோர்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஈஸியான கோர்ஸாக நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். இதில் இருக்கிறதே தான் திருப்பி வரப்போகுது. இந்த கொஸ்டின்ஸை நல்லா படிச்சிங்கனாவே போதும், நீங்கள் இந்த ஸ்வயம் கோர்ஸை நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். இது 2024 பேட்சுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்கிறேன். அதை நீங்கள் இப்போ கரெக்டாக பார்த்து நீங்கள் படித்து நீங்கள் வந்து பாஸ் பண்ணுங்கள். நீங்கள் இந்த கோர்ஸை ஜாயின் பண்ணிங்கன்னா இதில் நிறைய யூடியூப் வீடியோஸ் இருக்கும், பிபிடிஸ் இருக்கும், அதை பார்த்து நீங்கள் படிக்கலாம். ஓகே. ஸோ அதே மாதிரி இந்த ஜூன் மந்தோட June 17 இல்லையா, ஜூன் மந்த்தே உங்களுக்கு இன்னும் கோர்சஸ் வந்து என்ரோல் பண்ணுறதுக்கு கொடுத்துருவாங்க இந்த கோர்சஸ்லாம். ஓகே. ஸோ இதில் நீங்கள் எந்த கோர்ஸ் வேணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணி அதுக்கு எக்ஸாம் எழுதும்போது அப்ளை பண்ணி நீங்கள் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிடலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போ ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டு நியூ ரூல்ஸை நீங்கள் திடீர்னு வந்து ஸ்வயம் கம்பல்சரி இந்த கோர்ஸ் கம்ப்ளீஷன் பிஎட் கம்ப்ளீஷனுக்கு அப்படின்னா நீங்கள் கடைசி நேரத்தில் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அந்த அகாடமிக் இயரில் நீங்கள் அதை முடித்தா தான் உங்களுக்கு நல்லது. செகண்ட் இயர் 4th செமஸ்டருக்குள்ளே நீங்கள் அதை முடிச்சிருக்கணும். அப்படின்னா தான் நீங்கள் பிஎட் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டை வாங்க முடியும், டிகிரி சர்டிஃபிகேட்டே. அதனால் நீங்கள் என்ன பண்ணி வச்சுக்கோங்க, ஜஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம் அப்ளை பண்ண வேண்டாம், ரெக்கார்ட் நோட் போதும்னு சொல்லிட்டாங்கன்னா உங்கள் காலேஜில் நீங்கள் ரெக்கார்ட் நோட்டை எழுதி சப்மிட் பண்ணால் மட்டும் போதும். ஏன்னா அது ரொம்ப ஈஸியாக 20 மார்க்ஸ்க்கு நம்ம போயிடலாம். இதுனா என்ன பண்ணணும்னா அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணணும், அதுக்கப்புறம் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணும், அந்த அப்ளை பண்ணி ஹால் டிக்கெட் எடுக்கணும், அதுக்கப்புறம் அங்கே எக்ஸாம் சென்டருக்கு போகணும், அதுக்கு தனியாக காசு செலவு பண்ணணும், இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு ₹1000 தண்டமாக கட்டணும். இதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம இதை சூஸ் பண்ண வேணாம். ரெக்கார்ட் நோட்டோடு நீங்கள் முடிச்சுக்கோங்க. 2024 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன் இதை. ஓகே. ஸோ ரெக்கார்ட் நோட் சப்மிட் பண்ணிடுறதோடு முடிச்சிடுங்க. இதுக்கு நீங்கள் போக வேணாம் இந்த எக்ஸாமுக்கு. இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இயர் நீங்கள் ஜாயின் பண்ணீங்க இல்லையா, 2026 ஜாயின் பண்ண 2025 ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நான் இதை சொல்கிறேன். ஓகே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள். அப்போ நீங்கள் நல்ல மார்க்ஸும் வாங்கிடலாம். கூகுளில் போயிட்டு நீங்கள் ஸ்வயம்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஸ்வயம் டைப் பண்ணினீங்கன்னா சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு swayam.gov.in அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட் வரும். ஓகே. ஸோ அந்த வெப்சைட்குள்ளே நீங்கள் போய்ட்டு நீங்கள் வந்து உங்களை ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். உங்களுடைய லாகின் எப்படி உள்ளே போகிறது, சைன்இன் பண்ணணும் இல்லையா. ஸோ நீங்கள் அதை வந்து ஃபஸ்ட்டு பண்ணணும். அப்படி பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த வெப்சைட்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து வெப்சைட்குள்ளே போன பிறகு இந்த மெனு இருக்குது இல்லையா, ஸோ அந்த 3 லைன்ஸை அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி உங்களுக்கு வரும். லாகின் இல்லைன்னா சைன்அப் அப்படின்னு சொல்லி வரும். சைன்அப் புதுசாக நீங்கள் வந்து இப்போ தான் க்ரியேட் பண்ண போகிறீங்க இந்த ஸ்வயமில் ஒரு அக்கௌண்ட் அப்படின்னும் போது நீங்கள் சைன்அப் தான் கொடுக்கணும். இப்போ நான் வந்து லாகின் சைன்அப் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே இங்கே என்ன வருதுன்னா, நீங்கள் ஏற்கனவே உங்களோட கூகுள் ஜிமெயில் ஐடி இருந்துச்சுன்னா இல்லை மைக்ரோசாஃப்ட் ஐடி இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்கள் சைன்இன் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுடைய மெயில் ஐடி கேட்கும், அதை வச்சு நீங்கள் சைன்இன் பண்ணிக்கலாம்.
அப்படி இல்லைன்னா நீங்கள் இங்கே வந்து மெயில் ஐடின்னு நீங்கள் டைப் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் அதுக்கப்புறமேட்டு சைன் பண்ண முடியும். இது சைன்இன் கிடையாது. நீங்கள் வந்து இது தான் வந்து சைன் அப். அதாவது புதுசாக போகிறவங்க ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய இடம் இது தான். உங்களோட இமெயில் ஐடி என்ன, பாஸ்வேர்டு என்ன, அப்போ அதோட இன்னொரு பாஸ்வேர்டு என்ன, இதெல்லாம் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐ எம் நாட் அ ரோபோட் கொடுத்து க்ரியேட் அன் அக்கௌண்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். இதுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே போகலாம். நான் என்னோடய லாகினில் நான் உள்ளே போயிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் லாகின் பண்ணிட்டேன் யூஸிங் மை கூகுள் அக்கௌண்ட் மூலயமா. ஸோ சைன்இன் ஆணுச்சுன்னா இந்த இடத்துல வந்து லாகின் சைன் அப்னு காமிக்காது, பட் லாக்டின் அப்படின்னு காமிக்கும். இதில் வந்து மை கோர்சஸ், மை சர்டிஃபிகேட்ஸ் ஏற்கனவே நீங்கள் ஃபினிஷ் பண்ணியிருந்தீங்கன்னா அது எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் கிளிக் பண்ண வேண்டியது என்னென்னா ஆல் கோர்சஸ், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எல்லா கோர்சஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். நம்ம என்ன சூஸ் பண்ணணும் அப்படின்னா டீச்சர் எடுகேஷன் அதோட கோர்சஸ் மட்டும்தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ இங்கே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த சைடு ஆப்ஷன்ஸ் இருக்குது இல்லையா, அதில் வந்து கேட்டகரியில் டீச்சர் எடுகேஷன் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டீங்கன்னா இங்கே நிறைய கோர்சஸ் இருக்குது. நீங்கள் ஃப்ரீ தான். நீங்கள் இதை ஏதாவது ஒன்றை சூஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அசைன்மெண்ட்லாம் சப்மிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எக்ஸாம் டேட் கரெக்டாக வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இதில் நீங்கள் முடிச்சிடலாம். எப்போ வேணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணி எப்போ வேணாலும் முடிக்கலாம். பட் 4th செமஸ்டருக்குள்ளார உங்களுக்கு ரிசல்ட் வந்து உங்கள் கையில் இருக்கணும். இதில் வந்து அப்கமிங் என்ரோல்மெண்ட்டுன்னு இருக்குது, ஆன்கோயிங் என்ரோல்மெண்ட் அப்படின்னு இருக்குது. ஆன்கோயிங்னா இப்போ தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்ரோல்மெண்ட் என்னாச்சு, க்ளோஸ் ஆகிடுச்சு. அதாவது அட்மிஷன் க்ளோஸ் ஆகிடுச்சு. இதில் நீங்கள் வந்து என்ரோல் பண்ணிக்கலாம். இதனில் நீங்கள் கோர்ஸ் வந்து படிக்கலாம் அப்படிங்கிறது தான். நீங்கள் வந்து இதில் ஏதான ஒரு கோர்ஸை சூஸ் பண்ணி அதாவது உங்கள் சப்ஜெக்ட்டுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கிற சப்ஜெக்ட்டுக்கு ரிலேட்டடாக எனக்கு புரியும் அப்படின்றதில் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். எல்லாமே அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சூஸ் த பெஸ்ட்டு தான் இருக்கும், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ். அதுக்கப்புறமேட்டு எக்ஸாம் இருக்கும். எக்ஸாமுக்கு பண்ணும்போது உங்களுடைய லாகின்க்கு நீங்கள் போனீங்கன்னாவே எங்கே எக்ஸாம் இருக்குது அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் 1000 rupees பே பண்ணி அப்ளை பண்ணி இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணணும். இது வந்து ஆஃப்லைன் தான். நீங்கள் வந்து ஒரு காலேஜஸ் ஏதாவது ஒரு எக்ஸாம் சென்டர் போடுவாங்க, அங்கே போய் நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இது மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடி இங்கே வந்திருக்கும். அதை வச்சு நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது மாதிரி தான் நடக்கும். இப்படி தான் நமக்கு வந்து கோர்ஸு. அங்கே போய்ட்டு நீங்கள் வந்து ஆஸ் யூஷுவல் வந்து நெட்டு ஸ்லெட்டெல்லாம் எழுதுனீங்க, டெட்டெல்லாம் எழுதும்போது எப்படி வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமா இல்லை வந்து ஆஃப்லைன் எக்ஸாமா எல்லாமே வந்து அவங்க சொல்லிடுவாங்க. அந்த வெப்சைட்லேயே வரும். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது அட்மிஷன் கார்டு வந்துடும். எல்லாமே ஈஸியாக எல்லாமே வந்து இதே லாகின்குள்ளாரே வந்துடும். ஸோ அது மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்புறம் முடிஞ்சிடுச்சுன்னா வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா சைன் அவுட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே சூஸ் பண்ணிங்கன்னா சைன் அவுட் இருக்கும். அதே மாதிரி உங்களோட கோர்ஸ் என்ன நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்றது இங்கே இருக்கும். மை சர்டிஃபிகேஷன்ஸ்னால் உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் என்ன, நீங்கள் ஏற்கனவே கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா அதோட சர்டிஃபிகேட்ஸும் இங்கே இந்த லாகின்லேயே வந்துடும். பின்னாடி உங்களோட சர்டிஃபிகேட் கேட்பாங்க. ஸோ இங்கே வந்தே நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் உங்கள் காலேஜஸ்க்கு நீங்கள் அனுப்பலாம். இப்படி தான் வந்து ஸ்வயம் கோர்ஸ்க்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். இப்போ நான் கோர்ஸ் வந்து உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் டிஜிட்டல் லிட்ரஸி எடுக்கிறேன். பிகாஸ் எனக்கு வந்து அதில் ரொம்ப ஈஸி. எனக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு வந்து ஒத்துக்கும், ஓகே ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதை சூஸ் பண்ணுறேன். இப்போ சூஸ் பண்ணிவிட்டேன். எப்படி வந்து நான் இந்த கோர்ஸ்க்கு ஜாயின் பண்ணுறது அப்படின்னா இந்த இடத்துல ஜாயின் பட்டன் இருக்குது இல்லையா, ஸோ அதை நான் கிளிக் பண்ணால் தான் ஜாயின் பண்ண முடியும். இப்போ இந்த கோர்ஸை வந்து ஏற்கனவே எத்தனை பேர் என்ரோல் பண்ணியிருக்காங்கன்னா 2287 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது என்ரோல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இது நீங்கள் செல்ஃப் பேஸ்டு லேர்னிங் தான். எத்தனை வீக்ஸ் ஆஃப் கோர்சஸ்ஸு இது எல்லா டீட்டெயில்ஸுமே நமக்கு வந்துடும். ஓகே, கோர்ஸோட ஸ்டேட்டஸ் வந்து இனிமேட்டு தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் அதனுடைய எந்த ஒரு டீட்டெயில்ஸும் இதில் இருக்காது.
ஓகே, கோர்ஸ் டைப் என்ன, இது எதுவுமே அவங்க கொடுக்கல. டீச்சர் எடுகேஷன் படிக்கிறவங்க அண்டர் கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட் 2 பேருமே இந்த கோர்ஸை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. இதோட டீட்டெயில்ஸ் வந்து இந்த யூடியூப்பில் கொடுத்துருக்காங்க. நான் ஜஸ்ட் இதில் கிளிக் பண்ணுறேன், ஜாயின் சொல்லி கிளிக் பண்ணுறேன். இப்போ நான் ஜாயின் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இந்த கோர்ஸில் நான் ஜாயின் பண்ணிட்டேன். என்னோடய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் காமிச்சிட்டு இங்கே வந்து என்ன பண்ண போகிறோன்னா அப்டேட் ப்ரொஃபைல் அண்டு ஜாயின் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் வந்து அப்டேட் ப்ரொஃபைல் கொடுத்தீங்கன்னா நீங்கள் கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிடலாம். அதுக்கப்புறமேட்டு ஒரு இன்ஃபர்மேஷனும் இந்த லாகின்குள்ளே போனீங்கன்னா வந்துடும்.